மா, அண்ணனை பார்த்தது சந்தோஷமான விஷயமா? இதுக்கு ஏமா அழணும்? என் புள்ளையே நேர்ல வந்து பேசுன மாதிரி இருந்துச்சுடி. அந்த டிவியில தெரிஞ்ச என் புள்ள அப்படியே வெளியில வந்து நிஜமாவே நம்ம கூட வாழ்ந்துடக்கூடாதான்னு ஏக்கமா இருக்குடி. மா, விடுமா. அண்ணன் இந்த வீடியோல சொன்ன மாதிரி அது எங்கேயுமே போகல, நம்ம கூடவே தான் இருக்கு. மா, அழாதமா. நீ அழுத அப்புறம் நாங்களும் அழுவோம், பரவாயில்லையா? பாண்டியன் சொன்ன அத்தனையும் உண்மைடி. அவன் இல்லாத ஒரு குறைய தவிர எனக்கு வேற என்ன குறைடி? 3 பிள்ளைங்களுக்கும் மகாராசா மாதிரி நல்ல மாப்பிள்ளைங்க கிடைச்சிருக்காங்க. இதுக்கு மேல எனக்கு வேற என்னடி வேணும்? சத்தியமா சொல்றேன் வீரா, இது எதுவுமே நம்மளால நடக்கல. என் புள்ளதான் சாமியா இருந்து எல்லாத்தையும் நடத்தி வச்சுட்டு இருக்கா. இங்க பாருங்க, நீங்க செய்ய வேண்டியது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். அதுதான் எனக்கும் சந்தோஷம், உங்க அண்ணனுக்கும் பெருமை. அம்மா, அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு இப்பெல்லாம் உங்க 2 பேரை பத்தி கூட கவலை இல்லடி. கண்மணி நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ ஏண்டி எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? அவளும் சீக்கிரமா மாறிடுவாமா. நான் ஒருத்தியா இத்தனை நாள் அவளை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பிருந்தாவும் கூட வர போறா. நாங்க 2 பேருமே இருக்கோம். அவ எப்படி மாறாம இருப்பா? அதெல்லாம் மாறிடுவா. நாங்க பாத்துக்கிறோம். அந்த கடவுள் தான் வழிகாட்டணும். பிருந்தா, நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எங்க பிறந்து வளர்ந்திருந்தாலும், ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நாம தெளிவா இருந்தோம்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது. என்னக்கா? நம்ம கூட லைஃப் லாங் வாழ போற ஹஸ்பண்ட தேர்ந்தெடுக்கிறது தான். அதுல தப்பான முடிவை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோவேன், வாழ்க்கையே வீணா போயிடும். நீ சரியான ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்க. கார்த்தி குணத்திலயும் சரி, பாசத்திலயும் சரி, மாறனோட இன்னொரு வெர்ஷன் தான். ரொம்ப நல்லவர். தெரியும்க்கா, எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவரு கூட பழக பழகதான் அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாடி, கார்த்தி தம்பி ரொம்ப நல்ல பிள்ளை. எந்த சண்டை சச்சரவும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா வாழணும். அதான் எனக்கு வேணும். கண்டிப்பா இருப்பம்மா. சரிடி, ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாருக்கும் ரூம் கிடைச்சிச்சான்னு போய் பார்த்துட்டு வரேன். சரியா? மா, எல்லாருக்குமே ரூம்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. சரிடி, நான் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். நீ வேற எப்ப பார்க்க போறோம்? இந்த மாதிரி விசேஷத்துல பார்த்து பேசினாதானே உண்டு. சரி சரி, போ. நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். சரி, போ. அழுதுட்டே போகாத. சரிடி, பெரிய மனுஷி.